ரத்னம் எங்கம்மா? அப்பா அம்மா. அதோ அவனே கூப்பிட்டான். வா போலாம். அப்பா ஒருத்தர் சொல்லியிருந்தேன்ல டவுன்ல, அதை போய் வண்டியில் ஏற்றிட்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிப்பா. இந்த மாதிரி சந்தோஷத்தோட நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு இப்பதான் சாமியை கும்பிட்டேன். நீயும் கும்பிட்டுக்கப்பா. நான் எதுக்குப்பா சாமி கும்பிடணும்? அப்பா அம்மாவை கும்பிட்டாவே போதும். அம்மா அப்பாவோட சேர்ந்து நில்லுங்க, சேர்ந்து நில்லுங்க. நல்லா இருப்பா. நமஸ்காரம். அடாடாடாடா, பெத்தவா சொல்லியே மதிக்காத பிள்ளைகள் இருக்கிற இந்த காலத்துல பெத்தவாலியே தெய்வா நினைச்சு நமஸ்காரம் பண்றாரு பாருங்க. இந்த மாதிரி பிள்ளையாண்டான பெத்ததுக்கு நீங்க ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். பூசாரி ஐயா, மற்றவங்களுக்கு எப்படியோ, என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல மாதா பிதா, அதுக்கப்புறம் தான் குரு தெய்வம். எந்த ஜென்மத்துல என்ன தவம் பண்ணமோ தெரியல, 7 ஜென்மத்துக்கும் நீயே எங்க மகனா பிறக்கணும். என்னம்மா இப்படி ஒருத்தர் மாத்தி மாத்தி புகுந்துண்டா எப்படி? ரத்னத்துக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. அப்பதானே உங்க குலப்பெருமை வெளி உலகத்துக்கெல்லாம் தெரியும். நீங்க சொல்றது சரிதான். ரத்னத்தோட ஜாதகத்தை தரகட்ட கொடுத்து வச்சிருக்கேன். இந்த ரத்னத்துக்கு ஏத்தவளா, வீட்டுக்கு பொருத்தமானவளா எங்கதான் பிறந்திருக்காளோ. வாங்க வாங்க. ஐயா வாப்பா முத்தையா. வாங்க. வாமா. வணக்கம் ஐயா. வணக்கம். முத்தையா, இப்பதான் ரத்னத்தோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். நீ உன் பொண்ணோட கல்யாண பத்திரிகையோட வந்திருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, நல்ல மனுஷாளுக்கு நல்ல சகுனமா தான் அமையும். ஐயா, நம்ம ஊர் வழக்கப்படி முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் கொடுக்க எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கங்க ஐயா. இந்தாங்க ஐயா. காமாட்சி, முத்தையன் நமக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாம் செஞ்சுட்டான். நாம முத்தையனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை இருக்கு இல்லையா? ஆமா. போய் எடுத்துட்டு வா. சரிங்க. முத்தையா, ஐயா, மாப்பிள்ளை என்ன பண்றாரு? பம்பு செட்டோட 3 ஏக்கர் நிலம் இருக்கு. அப்படியா? போற இடத்துல நம்ம பொண்ணுக்கு சாப்பாடு பிரச்சனை கிடையாது. ஆமாங்க ஐயா. மாப்பிள்ளையோட கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? ஒரே ஒரு தங்கச்சிங்க, அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப போற இடத்துல பொண்ணுக்கு பிரச்சனையே இல்ல. சிரிப்பா பாரு. வாங்கிக்க முத்தையா. அம்மா, போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தட்டை வாங்கிக்கம்மா. என்ன ஆசீர்வதிங்கம்மா. சகல சௌபாகியத்தோட நல்லா இருமா. ஐயா, நீங்க இவ்வளவு பெரிய உதவி செய்வீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா. என்ன முத்தையா, ஐயா இன்னைக்கு நேத்திக்கா செஞ்சிட்டு இருக்காரு, தலைமுறையா செஞ்சிட்டு இருக்காருல்ல. அதனால தானே நம்ம ஊர்ல மழையே பெய்யுது. ஐயா, உங்களை மாதிரியே உங்க பரம்பரையும் தொடர்ந்து செய்யணும்னா நம்ம சின்னையாவுக்கு அம்மா மாதிரியே மகாலட்சுமி ஆட்டம் ஒரு பொண்ணு அமையணையா. ரத்ன முகத்துல மாப்பிள்ளை கலைய பாத்தீங்களா? ஐயா ஐயா ஐயா, மோசம் போயிட்டீங்க ஐயா. ஐயா, என்னது இது? நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கோம், இப்படி அவசகுணமா கத்திட்டு வராளே. பூசாரி, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. முத்துச்சாமி, என்னாச்சு? நாங்க என்னத்த சொல்றது? நீங்க கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆடு திருடு போயிடுச்சியா? என்ன என்னன்னா அது அக்கிரமா இருக்கு? வழக்கமா வீட்டுல இருக்கிற ஆடு மாடு காணாம போயிருக்கு. இப்ப கோயில்ல நேர்ந்து விட்ட ஆடை காணும்னு சொன்னா பகவான்கிட்ட பயமே இல்லாம போயிடுத்த. நீங்க சொல்றது சரிதான். வீட்டுக்கு ஒருத்தரா கிளம்பி இந்த திருடனை பிடிச்சு பஞ்சாயத்துல நிறுத்துற வரைக்கும் நாம யாருமே தூங்க கூடாது. இது பஞ்சாயத்தோட உத்தரவு. ஊருக்குள்ள போய் தண்டார போடுங்க. போங்க. சரிங்கய்யா. டேய், இப்போ என்ன பண்ணணும்ங்கற?
உன் கண்ணை நோண்டி காக்காக்கு பொண்ணுன்றேன் போட்டுமா? ஏய் குண்டா ஆரம்பிச்சிட்டாண்டி. டேய் பாலு, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? யாரு யாரு நானா பிரச்சனை பண்றேன்? ஆமா நீதான். அட மண்டுகளா, நல்லது சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா தெரியுதா? என்ன ஆளாளுக்கு லுக் விட்டுட்டே இருக்கீங்க? 3வது சாவி எடுத்து 3 நாள் ஆச்சு. அடுத்த சாவியை பத்தி யாராவது கவலைப்பட்டீங்களா? இல்ல அத பத்தி நினைச்சாவது பாத்தீங்களா? இது ஒரு சின்ன ஷெட்யூல் பிரேக். இதுக்கு போய் நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? மவனே கொன்னுடுவான் கொன்னு. ஒவ்வொரு சாவிக்கும் ஒவ்வொரு ஷெட்யூலும் ஒவ்வொரு பிரேக்குன்னு போயிட்டு இருந்தா 5 சாவிகளை எப்போ எடுக்கிறது, புதையல எப்போ நம்ம கண்ணுல பாக்குறது, நாட்டுக்கு எப்போ நம்ம போறது? உங்களுக்கு தான் வீடு வாசல் இல்லனா எனக்கு அப்படியா? I have lot of work in city man. நான் சீக்கிரம் போகணும். டேய் ரொம்ப பீத்திக்காத. நீ யாரு, எப்படிப்பட்டவன், ஊருக்குள்ள உனக்கு என்ன வேலை, அதெல்லாம் ஏற்கனவே எங்களுக்கு நல்லா தெரியும். சரி வாங்க, 4வது சாவி எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 4வது சாவியாவது ஈஸியா எடுக்கிற மாதிரி எங்க பக்கத்து வீட்டு பாட்டியோட சுருக்கு பையில இருக்கணும் கடவுளே. சார் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சே. ஆமா, உன்னை அங்கேயே மரமா விட்டு இருந்தா நாங்க புதையல 3 பங்கு போட்டுக்கலாம் தான் சொன்னேன். டேய் என்னடி டேய்? ஏய் இப்போ உங்க சண்டையை நிறுத்த போறீங்களா இல்லையா? ஆமா, இது பெரிய ஜார்ஜ் புஷுக்கும் சதாம் ஹுசேனுக்கும் நடக்கிற சண்டை. இவரு தீர்க்க வந்துட்டாராம். சாவியை விட புதையல விட எல்லாரும் வீட்டு கிளம்புங்க போலாம். கௌரி, நீ தமாசுக்கு தானே சொன்ன? மண்ணாங்கட்டி, உன் வாயால இங்க ஏகப்பட்ட பிரச்சனை. நம்மள ஒற்றுமையோட இல்லனா நம்மளால எதையுமே சாதிக்கவே முடியாது. அப்சல்யூட்லி கரெக்ட் கௌரி. யூனிட்டி இஸ் ஸ்ட்ரெங்த். உன் வாயை மூடுன்னு சொன்னேன். ஆகாயத்துல இருந்துச்சு, இன்னொன்னு பாதாளத்துக்குள்ள இருந்துச்சு. இப்போ இது என்னடானா மரத்துக்குள்ள இருக்குது. இத்தனை மரங்க இருக்கிற இந்த காட்டுக்குள்ள மண்டவோடு உள்ள மரம் எதுன்னு நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஐயோ, நான் ஒண்ணு பேச மாட்டேன் தாயே. இவங்க 2 பேர் பேசின டைலாக் கான்செப்ட் படி நான் பேசியிருக்கணும். நீ வாய மூடுன்னு சொன்னனே, நான் வாய மூடிட்டேன். நவ ஐ அம் a good boy. என்ன பாக்குறீங்க? நீங்க இப்ப பார்த்த 4வது சாவி என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நீங்க ஏற்கனவே தோக்கடிச்ச என்னோட 3 அண்ணன்களை போல நான் ஒண்ணு இழிச்சவாயனும் இல்ல, உங்ககிட்ட இருந்து சாவிய காப்பாத்த முடியாதவனும் இல்ல. சாவிய கண்ணால பார்த்த உங்களால என்ன மீறி அதை நெருங்கவே முடியாது. வீணா முயற்சி பண்ணி உயிரை விடாதீங்க. யாரு உயிரை விடுறாங்கன்னு நாங்க அங்க வரப்போ உனக்கு தெரியும்.
அழைக்காம வந்து ஆஜராகி அட்வைஸ் பண்ணாத. கிளம்பு கிளம்பு. இதுக்கு மேலே நான் வாய் மூடிட்டு இருந்தா அது என் வீரத்துக்கே இழுக்கு. கௌரி, முதல்ல அந்த மண்டவோடு உள்ள மரத்துக்கு எப்படி போகணும்னு மந்திரவட்டத்துக்கிட்ட நீ வழிய கேளு. அந்த திருடனா இல்ல நானான்னு ஒரு கை பாத்துறேன். சரி வாங்க போலாம். வாங்க வைத்தியரே. ஆளை பார்த்ததுன்னா சிவனேசனுக்கு வைத்தியர் ஞாபகமே வருது. சேச்சே, அப்படிலாம் இல்லை. 10லேருந்து 11 சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம்னு சொன்னாங்க. அதான். நாங்க சொல்லவே இல்லையே. ஏமாமா நீங்க சொன்னீங்க? இல்ல, வேற ஒரு ஜோசியக்காரரு சொல்லியிருக்காரு. அதான் நான் பார்த்தேன். முகூர்த்த நாள் குறிச்சது இந்த வைத்தியர், முகூர்த்த நேரம் குறிச்சது இந்த வைத்தியர். ஆனா முதலிரவுக்கு நல்ல நேரம் பார்த்து சொல்றது மட்டும் ஏதோ ஒரு ஜோசியரா? பேஷ் பேஷ், நல்லா இருக்குது. டே மாப்பிள்ள, சும்மா இரு. நல்லது, யார் சொன்ன என்ன? சிவனேசா, சுவடி இடம் மாதிரி வந்ததுனால அதுக்கு ஒரு சிறப்பு பூஜை பண்ண வேண்டியிருக்கு. நீ சுவடியோடு வா, பூஜை முடிச்சிட்டு வந்துடலாம். இப்ப எதுக்கு? காலையில பண்ணிக்கலாமே. பண்ணிக்கலாம். ஆனா அது காலையில வெறும் பண ஓலை ஆயிட்டா? அப்படியா? ஆமாப்பா, தெய்வ வழிபாடு நடக்க வேண்டிய வேளையில தவறாமல் நடந்தாக வேண்டும். மாமா அப்படி எதுவும் சொல்லலையே. நான் அன்னைக்கே சொன்னேனே, அவரை பொறுத்த வரைக்கும் சுவடிக்கு அவர் காவல்காரர், சுவடியை படிச்சு உணர்ந்தவர் அல்ல. சரி வாங்க போலாம். சிவனேசன், சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணியாச்சு, சீக்கிரம். தடங்களுக்கு மேல தடங்கள். சுவடி பூஜை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். வாங்க வைத்தியரே. சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, இப்போ எங்க போறாங்க? என்ன சரோஜா, பால் சம்போட போற? உனக்கு பஸ் நைட்டா என்ன? ஆனாலும் உனக்கு ரொம்ப கொழுப்பு தான். மகேஸ்வரி கிட்ட கொடுத்து அனுப்ப எடுத்துக்கிட்டு போறேன். மாப்பிள்ள ரெடியா? ஏதோ சூடி பூஜையா? வைத்தியர் கூட சாமி ரூமுக்குள்ள பூஜை பண்ண போயிருக்காரு. இந்த நேரத்துல பூஜையா? சரி சரி, மகேஸ்வரி காத்துக்கிட்டு இருப்பா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரூமுக்கு போக சொல்லு. இது மாப்பிள்ளைக்கு தெரியாதா? எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சுட்டு தான் என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாமா, முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணாம நாங்க எதையுமே செய்ய மாட்டோம். உங்ககிட்ட நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. கத்து கொடுக்கத்தானே உங்களை நாங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறோம். சிவனேசா, புரியாம பேசுறதே உனக்கு வாடிக்கையா போச்சு. போக போக எல்லாம் நீயே புரிஞ்சுக்குவ. போக போக எப்படி புரிஞ்சுக்க முடியும்? போன பிறகுதானே புரிஞ்சுக்க முடியும். எங்க போன பிறகு? அது எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு நாங்க இங்கிருந்து போன பிறகு இல்லையா மாப்பிள்ள? ஆமா. நீங்க சொல்றது எதுவுமே புரிய மாட்டேங்குது, ஒரே குழப்பமா இருக்கு. சிவனேசா, சூடிய கையில எடுத்துக்கிட்டு கெட்டியா புடிச்சுக்கிட்டு என் முன்னாலே பூஜைக்கு உக்காரு. எல்லா குழப்பமும் தீர்ந்துடும்.
மகேஸ்வரி கனவுல மறந்துகிட்டு இருக்கியா? சிவனேசா, சூடியை கையில இருக்குமா பிடிச்சுக்கிட்டு சூடி எனக்கு தான் நினைச்சுக்கிட்டு கண் திறந்து என்னை பார்.